விஜய விமர்சிக்கிறத தாண்டி அவர் ஒரு விஷயத்த முன்னெடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதை வந்து விமர்சிக்கிறதெல்லாம் தாண்டி வேற ஒரு இழிவான சொற்களை பயன்படுத்தி தான் அந்த நிகழ்வையே அவர் பார்க்குறாரு அப்படிங்கிறது வந்து நம்ம அவருடைய பேச்சிலேருந்து தெரிஞ்சு. ஆனால் அது வந்து நான் அப்படி பேசவே இல்லை. மொதல் விஷயம் வந்து அவர் கொடுத்த எக்ஸ்பிளேஷனுக்கு அப்புறம் தான் நான் வந்து அவர் பேசுனதே பார்த்தேன். அது கூட முழுசா 1.5 மணி நேரம் பார்க்கறதுக்கு எனக்கு தெம்பு இல்லை. சகிப்புத்தன்மைன்னு ஒரு அளவு தானே இருக்கும். சரிங்களா? அதுக்கு மேலே வந்து இதை போய் எப்படா பார்த்துனுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தள்ளிடுவோம். அந்த மாதிரி நிலைமையில தான் நான் பார்த்தேனே. ஆனால் அதிகமாக ட்ரெண்டான விஷயத்த முழுசா பார்த்தேன். ஒரு 6 நிமிஷமோ என்னமோ 7 நிமிஷம் வீடியோஸ். விஜயனாவை கொச்சப்படுத்தினது ஒரு பக்கம், மக்களை பெண்களை கொச்சப்படுத்தியிருக்காரு. அது வந்து மறுக்கவே முடியாது. ஏன்னா அரசியல் ரீதியா வந்து யாருக்குமே புரிதல் இல்லாதவங்க பார்த்தாலே புரியும். அவர் எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ கொண்டு போய் விட்டார். ஆக்சுவலா சினிமாக்காரங்களை அடிக்கணும்ன்றது டாஸ்க், அவருக்கு வந்திருக்க அசைன்மெண்ட். ஓகேங்களா? அதை வந்து வேற எங்கேயோ கொண்டு போய் விட்டுடுச்சுன்றது. யார்கிட்ட இந்த அசைன்மெண்ட் வந்திருக்குங்கிறீங்க? ஆப்வியஸ்லி திமுக கிட்ட தான். நீங்க அடிக்கடி பாத்தீங்கன்னா திருமாவளவனும் சரி, இவங்க கூட்டணி கட்சிகளும் சரி, அப்பப்போ வந்து விஜய் அடிப்பாங்க. ஓகேங்களா? அது என்னன்னா வந்து அரசியல் களத்துல இருக்கறனால மாத்தி மாத்தி 2 பேரும் பேசி அது தேவையில்லாம உரண்டு இழுக்கிறது. இதெல்லாம் ஓகேங்களா? தேவையில்லாம உரண்டு இழுக்கிறது.